வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். மாவு லிப்பிட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். உப்பு, அரிசி மாவு 1 டம்ளர், பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சோண்டு நெய், 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காரம் இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம். அதில் போடுறதுக்கு பாசி பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ தான். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். லிப்பிட்டுக்கு 10 நிமிஷம் பாசி பருப்பு ஊறணும். அது பாட்டு ஊறட்டும். அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். மிளகா போடுறேன், கொத்தமல்லி போடுறேன், கருவேப்பிலை போடுறேன். இதை அரைச்சி வச்சுக்கணும். நம்மளோட அரிசி மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி. இது நல்லா கொதி வந்தப்புறம் கொஞ்சம் நெய் விடணும். நெய் விட்டுட்டு அப்புறம் தான் அரிசி மாவு போடணும். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் நெய் போட போகிறேன். இதுவும் நல்லா கரையணும். பாருங்கள், நல்லா தண்ணி துள்ளிடுச்சு. இப்போ நான் மாவு போட போகிறேன். பாசிப்பருப்பை ஆட் பண்ணுறோன்னே தான். அதுக்கப்புறம் மிளகா இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் போடணும். மிளகா எல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதில் 1 டீஸ்பூனு. காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சூடு ஆறிடுச்சு. நான் நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஒட்டாமல் இருக்கணும். இதுக்கப்புறம் எண்ணெயில் வச்சு இதை பொரிக்க வேண்டியது தான். வாங்க. மாவை குட்டி குட்டி பால்ஸாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு அமுத்திட்டு அப்படியே பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்காக தான் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரிசி மாவு லிப்பிட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துட்டு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. மொறு கிறிஸ்பியாக உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். எண்ணெயும் இழுக்காது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு டெய்லியுமே வரும். கண்டிப்பாக பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.